ஒரு நாளும் சாத்விகா ஸ்கூலுக்கு கிளப்புறது பெரிய விஷயமா இருக்குது. ஏஞ்சிக்கும் போதே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு தான் ஏஞ்சிப்பார். ஸோ இன்றைக்கி எங்களோட காலையில் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் ஏந்ததும் ஹார்லிக்ஸ் போட்டு குடித்தேன். எப்போவுமே குடிக்க மாட்டேன். இப்போ நான் டெலிவரி ஆனதுனால சரி ஓகேன்ட்டு டெய்லியும் கொஞ்சமாக ஏதாவது ஒரு பால், காஃபி, டீ எடுத்துக்கினாலும் பூஸ்ட்டாக ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக லைட்டாக க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதுவுமே ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மோடை வந்து செட் பண்ணிட்டேன். எப்போ நீளமாக போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் க்யூபாக இந்த பாப்கார்ன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ பருப்பு இருந்துச்சு. பருப்புக்கு தாளிப்பும் முடிச்சிட்டேன். தாளித்து அந்த பருப்பு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவன் சாம்பார்லாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டான். ஸோ பருப்பு சாதமாக கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுப்பான். அப்படின்றதுனால அதையும் செஞ்சுட்டு இட்லியும் நல்லா மாவு நல்லா புளிச்சிருந்தது இன்றைக்கி. இட்லியும் சூடாக சுட்டுட்டு அண்டு பருப்பு வச்சு நான் ஊட்டிட்டேன். அண்ட் பொட்டேட்டோவும் நல்லா பாப்கார்ன் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அழுவாமல் சாப்பிட்ருக்கார். ஃபஸ்ட்டு நாள் மார்னிங் சாப்பிட்றது இது தான் இந்த ஒரு மாதத்தில். ஸோ அவரும் இட்லி நல்லா சாப்பிட்டாரு. ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு தான் நான் அவனுக்கு கிளப்பவே ஆரம்பித்தேன். அண்ட் இன்னைக்கு கலர் ட்ரெஸ் இருந்ததுனால கிளம்பிட்டார். பட் போகும்போது என்னென்ன பண்ணார் பாருங்களேன். Bye. Bye sir, bye sir. Bye sir. Bye.